கடலூரில் அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ பட்ட மேற்படிப்பில் தங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 50% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கடலூர் அரசு மருத்துவமனையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மருத்துவர்கள் தொடங்கியுள்ளனர். வருடங்களாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கு பிஜி தேர்வில் 50% ரிசர்வேஷன் இருந்தது. இப்போ அந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பால் இப்போ அந்த ரிசர்வேஷன்றது எடுத்துட்டாங்க. இதை தமிழக அரசு திருப்பி எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இதற்காக தேவைப்பட்டால் அவசர சட்டத்தை கொண்டு வந்து இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் மருத்துவ சங்கம் STPJ சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். இது தொடரும். எங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் திரும்பி கிடைக்கும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும். இதனிடையே சென்னை அமைந்தகரை NSK சாலை அருகே உள்ள சில தெருக்களில் நேற்றிரவு மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு பின்பு பழுது சரி செய்யப்பட்டு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே உள்ள கொங்கப்பட்டி கிராமத்தில் வசித்த செல்வராஜ் அருகில் உள்ள காஃபி தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்தார். அப்பொழுது புதருக்குள் இருந்து வந்த காட்டெருமை முட்டியதில் பலத்த காயம் ஏற்பட்டு செல்வராஜ் கீழே விழுந்தார். தொடர்ந்து காட்டெருமை இவரை மிதித்து சென்றது. செல்வராஜின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்வராஜ் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நெய்வேலி மாற்று குடியிருப்பில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி டவுன்ஷிப் வாயில் முன்பு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கம்பளியம்பட்டி மற்றும் அம்மாப்பட்டியில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மோட்டார் பழுதடைந்ததால் போர்வெல்களிலும் தண்ணீர் எடுக்க முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மோட்டாரை சரி செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியலால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மருத்துவ கழிவு எரியூட்டும் ஆலைக்கு கழிவுகளை ஏற்றி வந்த லாரி சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நச்சுத்தன்மை நிறைந்த கழிவுகளை எரிப்பதால் காற்று மாசுபாடு ஏற்பட்டு மூச்சு திணறல், ஆஸ்துமா, புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. ஓசூர் அருகே வனப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் குட்டைகளில் தேங்கிய நீரில் காட்டு யானைகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தன. கடும் வறட்சியால் தண்ணீருக்காக வனவிலங்குகள் அலைந்து திரிந்து வந்த நிலையில் ஓசூர் அருகே உள்ள ஜவலகிரி, தளி வனப்பகுதிகளில் சில நாட்களாக பெய்த கனமழையால் வனப்பகுதியை ஒட்டிய நீர்நிலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் யானைகள் குட்டிகளுடன் சென்று ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தன.